சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி அண்ட் மஷ்ரூம் கிரேவி செஞ்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு இந்த ஒரு டெக்கார் பீஸை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா வீட்டில் ஒரு எம்டி கிளாஸ் பாட்டில் இருந்துச்சு. அதை எங்கள் மதர் இன் லா கிட்ட கொடுத்துருந்தேன். இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கொடுங்கன்ட்டு. அவங்க பாஸ்ட் 2-3 இயர்ஸாக இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க், அதுக்கப்புறம் பெயிண்டிங் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டில் டெக்கரேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபெதர் லைக் ஸ்ட்ரிப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பாட்டிலுக்குள்ளே இதை வச்சு வைக்கிறப்ப என்னோட டைனிங்க்கு சூப்பரான ஒரு டெக்கார் பீஸாக ஆயிடுச்சு. லிவிங் ரூம்ல ஒரு ஃப்ளவர் வேஸ் கூட ரெடி பண்ணி குடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் பண்ணி குடுத்திருந்தாங்க. இதுக்கு ஒரு வேஸ் மட்டும் வாங்கிட்டு என்னோட காஃபி டேபிளுக்கு டெக்கர் பீஸா வச்சுட்டேன். அன்னைக்கு ஈவினிங் டானிஷ் ஐயோ ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போகலான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் பிளான் பண்ணி அவுட்டிங் போகிறதுக்கு ஒசூரில் ரெஸ்டாரண்ட்ஸ் தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை. டானிஷ் ஐயோ எங்கேயாவது வெளியே போகலான்ட்டு கேட்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருந்தேன். அன்னைக்கு ஒசூரில் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆயிருக்குன்ட்டு. உடனே அம்மா அப்பா தம்பிக்கெலாம் சொல்லி எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிட்டு ரியோ கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.